நிலத்துல முதலீடு செய்ய விரும்பும் உங்களுக்கு அன்பு வணக்கம். சைட் விசிட் இப்போ 10 நிமிஷம் வீடியோ வடிவில். இதனால நேரம் பணம் மிச்சம், அலைச்சல் இல்ல. இது ஒரு புது முயற்சி. ஆனா மக்கள் மத்தியில இந்த முயற்சிக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்கு. இப்போ சைட் விசிட் லைவ்ல போனா போக 3/4 மணி நேரம், வர 3/4 மணி நேரம், டீட்டை 1/2 மணி நேரம், ஆக மொத்தம் 2 மணி நேரம் ஆகும். இந்த 2 மணி நேரத்தை மிச்சப்படுத்தி ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் வீடியோல சைட் விசிட் போயிட்டு வந்துருவோம். வாங்க, மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து காரியாப்பட்டி போய் அங்கே உள்ள கீழக்காஞ்சங்குளத்துல உள்ள நம்ம சைட்டை ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துல பார்த்துட்டு உடனே வந்துருவோம். மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம சைட் விசிட்டை இப்ப ஆரம்பிக்கிறோம். போய்கிட்டு இருக்கோம். மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தெற்கு வாசல் சிக்னல் நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். தெற்கு வாசல் சிக்னல் சரியா பாத்தீங்கன்னா பெரியார் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 1 கிலோமீட்டர். தெற்கு வாசல் சிக்னல் வந்துட்டோம். அடுத்து நம்ம அவனியாபுரம் மெயின் ரோட்ல போய்கிட்டு இருக்கோம். வெற்றி தியேட்டர் இது பாத்தீங்கன்னா சரியா 1.6 கிலோமீட்டர். வெற்றி தியேட்டர்ல இருந்து நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போய்கிட்டு இருக்கோம். டிமார்ட் 2.8 கிலோமீட்டர். இது வந்து டிமார்ட் ரொம்ப பிரசித்தி பெற்ற இடம். பாத்தீங்கன்னா நிறைய பேர் இங்க வந்து பொருள் வாங்குறதுக்கு வர்றாங்க. விலை கம்மியா இருக்கு அப்படிங்கிறதுனால டிமார்ட்டை நோக்கி நிறைய பீப்புள் படையெடுத்து வர்றாங்க. அதான் உண்மை. அடுத்து அப்படியே போவோம். டிமார்ட்டை தாண்டி ஐயன் ஹோட்டலு 3.8 கிலோமீட்டர்ல இருக்கு. அடுத்து பெருங்குடி, இங்க இருந்து 1.5 கிலோமீட்டர்ல ஏர்போர்ட், 6.8 கிலோமீட்டர்ல பெருங்குடி. அப்படியே லெப்ட்ல திரும்பினா மண்டேலா நகர், நேரா போனா விமான நிலையம். இதுதான் மண்டேலா நகர். இதுதான் 4-வே ஜங்ஷன். இங்க இருந்து தான் 4-வே ஆரம்பிக்குது. சிட்டில இருந்து 4-வேல ஜாயிண்ட் ஆகிற இடம் மண்டேலா நகர். எட்டு கிலோமீட்டர் பெரியார்ல இருந்து 8 கிலோமீட்டர் மண்டேலா நகர். மண்டேலா நகர்ல இருந்து போய்கிட்டு இருக்கோம். கருப்பசாமி கோயில் 10வது கிலோமீட்டர்ல இருக்கு. கருப்பசாமி கோயில். அதை தாண்டி அப்படியே போய்கிட்டு இருக்கோம். கருப்பசாமி கோயில்ல இருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போய்கிட்டு இருக்கோம். தூத்துக்குடி 4-வே. அப்படியே தூத்துக்குடி 4-வேல அப்படியே போய்கிட்டு இருக்கோம். நம்ம எலியார்பத்தி KRS ஸ்கூலு, CBSE ஸ்கூலு 12.5 கிலோமீட்டர். வாங்க அடுத்து போவோம். எலியார்பத்தி டோல்கேட்டு 14 கிலோமீட்டர். வாங்க டோல்கேட்டை தாண்டி அப்படியே போவோம். இதுதான் மதுரை மாவட்டம் எல்லை முடிகிற இடம். விருதுநகர் மாவட்டம் எல்லை ஆரம்பிக்கிற இடம். 16.5 கிலோமீட்டர். இப்ப விருதுநகர் மாவட்டத்துக்குள்ள நம்ம என்டர் ஆயிட்டோம். சுந்தரம் TVS ஃபேக்டரி 18.5 கிலோமீட்டர்ல இருக்கு. அதை தாண்டி அப்படியே போறோம். SIT காலேஜ், சேது இன்ஜினியரிங் காலேஜ் 21 கிலோமீட்டர்ல இருக்கு. அப்படியே இதையும் தாண்டி அப்படியே போவோம். SIT காலேஜை தாண்டி அப்படியே போய்கிட்டு இருக்கோம். காரியாப்பட்டி பிரிவு திரும்புற இடம். நேரா போனா தூத்துக்குடி. இப்ப காரியாப்பட்டி ஊருக்குள்ள திரும்ப போறோம்.
22வது கிலோமீட்டர் காரியாப்பட்டி ஊருக்குள்ள நம்ம திரும்ப போறோம். போர்வேல இருந்து லெஃப்ட் சைடுல ஒரு ரோடு போகுது பாருங்க, அந்த ரோடு தான் காரியாப்பட்டிக்கு போற ரோடு. மொத்தம் போர்வேல 14 கிலோமீட்டர் நம்ம வந்திருக்கோம். 8 கிலோமீட்டர் மண்டேல நகர்ல ஆரம்பிச்சு 22 கிலோமீட்டர்ல வந்து முடிச்சிருக்கோம். போர்வேல நம்ம 14 கிலோமீட்டர் இப்ப டிராவல் பண்ணிருக்கோம். இப்ப காரியாப்பட்டி ஊருக்குள்ள என்டர் ஆக போறோம். காரியாப்பட்டி பஸ் ஸ்டாண்டு 23.8 கிலோமீட்டர்ல. காரியாப்பட்டி பஸ் ஸ்டாண்டை தாண்டி போனோம்னா முக்கு ரோடு. இது அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போனா அருப்புக்கோட்டைக்கு போயிடும். 24 கிலோமீட்டர்ல இருக்கு முக்கு ரோடு. அப்படியே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இது வந்து 4-வே போற ரோடு. அப்படியே இங்கிட்டு வாங்க, அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்தா இதுதான் திருச்சுழிக்கு போற மெயின் ரோடு. திருச்சுழி மெயின் ரோடு அந்த கோயில் கிட்ட இருக்கு இல்லையா, இந்த கோயிலை ஒட்டி இந்த லெஃப்ட் சைடு போற ரோடு இதான் திருச்சுழி மெயின் ரோடு. இதுக்குள்ளதான் நம்ம போறோம். இப்ப திருச்சுழி மெயின் ரோட்ல தான் போய்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம தோப்பூர் 26.5 கிலோமீட்டர்ல தோப்பூர். அதை தாண்டி தோப்பூரை தாண்டி நம்ம இப்ப போய்கிட்டு இருக்கோம். சித்து மூன்றுடைப்பு 27 கிலோமீட்டர். 27வது கிலோமீட்டர்ல சித்து மூன்றுடைப்பு. பெரியாறுல இருந்து இந்த சித்து மூன்றுடைப்பு வரைக்கும் பஸ் இருக்கு. இந்த பஸ் பெரியாருக்கு தான் இப்ப போய்கிட்டு இருக்கு. அடுத்து அப்படியே இதே ரோட்ல போறோம். திருச்சி மெயின் ரோட்ல போய்கிட்டே இருக்கோம். புதுப்பட்டி அப்படிங்கிற ஊரு 31வது கிலோமீட்டர்ல. புதுப்பட்டி தாண்டி இப்ப லெஃப்ட் சைட்ல நம்ம திரும்பணும். கட் ரோடு 32வது கிலோமீட்டர் கீழக்காஞ்சரங்குளம் போற ரோட்ல போய்கிட்டு இருக்கோம். இப்ப இந்த ரோட்ல இருந்து சரியா 7 கிலோமீட்டர் நம்ம டிராவல் பண்றோம். இந்த கட் ரோட்ல 7 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வரிசையா ஊர்களா இருக்கு. ஊர்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். போய்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம சைட்டுக்குள்ள வந்துட்டோம். சரியா 39வது கிலோமீட்டர் நம்ம சைட்டு. இதுதான் நம்ம சைட்டு. அருமையான மண்ணு, எதை போட்டாலும் விளையக்கூடிய மண்ணு, அருமையான விவசாய நிலம். நம்ம சைட் விசிட்டுக்கு வந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.